ரஷ்ய அதிபர் புட்டினோட இந்திய வருகையை ஒட்டியே யுக்ரைன் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர டிராஃப்டை ரெடி ஆகி அவரை கையெழுத்து போட்டு தான் வருவார். அதாவது ரெடி ஆகி ஓகே சொல்லிட்டு வருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்கும். இன்கேஸ் டிராஃப்ட் வரல அப்படின்னாலும் இந்திய பயணத்தை முடிச்சு ரிட்டர்ன் ஆகும்போது ஜெலன்ஸ்கியே உட்கார வச்சு கையெழுத்து போட்டு யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிற ரேஞ்சில் ரஷ்யாவும் அமெரிக்காவும் தீவிரமா பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கார்கள். ஆனா இதுல நடுவுல இந்த உக்ரைன் பண்றதுதான் பெரும் சட்டையா இருக்கு. இப்ப உக்ரைனோட ஒரு குழு வந்து பிரிட்டனுக்கு போயிருக்கு. பிரிட்டன் போனாப்புல பிரிட்டன் அள்ளியும் கொடுக்க போறது இல்ல, கிள்ளியும் கொடுக்க போறது இல்ல. இருந்தாலும் இவனுக்கு போய் என்னெல்லாம் பேசுறாங்கிறதா விசித்திரத்தோட உச்சம். உலக வரலாற்றிலேயே 2ஆம் உலக போரை தவிர எந்த போர்க்களத்திலையும் ஒரு நாடு ஜெயிச்சுச்சு ஒரு நாடு தோத்துச்சுங்கிற வரலாறே இல்லையாமா. என்னடா குழப்புறாரு இந்த மனுஷன் அப்படின்னு தோணுதுல. எல்லாருக்கும் அப்படிதான் தோணிருச்சு, நமக்கு மட்டும் கிடையாது, என்டையர் வேர்ல்டுக்கே. காரணம் என்ன அப்படின்னா, யுத்தம்னு வந்தாலே ஒருத்தன் தோப்பான் ஒருத்தன் ஜெயிப்பான், அப்பதான் அந்த யுத்தம் முடிவுக்கே வரும். இல்லாட்டி சமபலத்தோட இருந்தா மல்லு கட்டிக்கிட்டே இருப்பாங்க. இல்ல சமபலத்தோட உண்மையாவே இருக்காங்க, பெரிய அளவு ரெண்டு பக்கம் அழிவு வரும்னா சண்டையே வராது. ஆனா இந்த ஆள் புதுசா ஒரு தியரி சொல்றாரே அப்படின்னு கேட்டா, அதுவும் புது தியரி மட்டும் கிடையாது, இதுதான் பழைய தியரின்ட்டாரு. நல்ல ஆளை தேர்ந்தெடுத்திருக்காங்க உக்ரைன் மக்கள். 2ஆம் உலக யுத்தத்தை தவிர எல்லா யுத்தங்களும் மியூச்சுவலா 2 பேரும் அடி வாங்கி ஓகே நிறுத்திக்குவோம் அப்படின்னு தான் நிறுத்தி இருக்கார்கள். அதனால நாங்களும் அப்படிதான் நிறுத்துவோம். உக்ரைனோட லேண்டெல்லாம் ரஷ்யாவுக்கு கொடுத்து நாங்க தோத்துட்டோம் நீ ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி நாங்க யுத்தத்தை நிறுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏடா இது புதுசா குழப்புறீங்க, சொன்னது யார்ரா அப்படின்னு கேட்டா, ஒரு தூதுக்குழு போயிருக்கு. அந்த குழு பிரிட்டன்ல நின்று பேசியிருக்கு. பிரிட்டன் கூப்பிட்டு அவர்களை பேசுச்சா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது. இந்த தூதுக்குழுங்கிற போர்வையில பிரிட்டன்ல உள்ள உக்ரைனோட தூதரகத்துக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டாங்க. ஓ, உங்க ஆபீஸ்க்குள்ள நீங்க போய் உட்காந்துருக்கீங்க, இங்க இருந்து மெனக்கெட்டு பிரிட்டனுக்கு டிக்கெட் போட்டு, சரி போய் தொலை போ, காமெடி பண்றதுக்கு வேற வேலையே இல்லை இவனுங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கடந்து போயிட்டார்கள். இருந்தாலும் போனது ஒரு சகுனி, அங்க இருக்கிறது ஒரு சகுனி. எது பிரிட்டனும் ஏறக்குறைய சகுனி தான், உக்ரைனும் ஏறக்குறைய சகுனி தான் யுத்தத்துல. இவனுங்களா அடிச்சுப்புட்டு ரஷ்யா அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி ட்ரிகர் பண்ணவும் உண்டு. அதே சமயம் இப்படியே பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா பிரிட்டன் 2 ஸ்டேட்மெண்ட்டை விடுவாங்க. அடுத்து 2 நாள் கழிச்சு பிரான்ஸ் 2, அடுத்து 2 நாள் கழிச்சு ஜெர்மனி 2ன்னு பழைய புராணத்தையே பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால ரஷ்யா பிரிட்டனுக்கு மட்டும் கிடையாது, நேட்டோக்கு ஏதாச்சும் ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அது நேரடி யுத்தமா மாறிடும். அந்த நேரடி யுத்தத்துல உக்ரைன் கண்டிப்பா இருக்காது அப்படின்ட்டாங்க. அதுக்குள்ள நாங்க உக்ரைனை முடிச்சிருவோம்ட்டாங்க. எது ஒட்டுமொத்த உக்ரைனையும். காரணம் என்ன அப்படின்னா யுத்த காலத்துல இவர்கள் கை தாறுமாறா ஓங்கி இருக்கு. அப்ப இப்படிதான் பேசுவார்கள். இந்த மிரட்டுக்கு அடிக்கி ஏற்கனவே மோல்டோவால கொடுத்தெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகும்ல, அப்ப பயப்பிள்ளைங்க சைலண்ட் ஆயிடுவார்கள். இருந்தாலும் ஜெலன்ஸ்கி டீம் என்னத்தையோ பண்ணணும் அப்படின்னு பண்றார்கள். ஆனா அமெரிக்கா ரஷ்யா ஏற்கனவே விளையாட ஆரம்பிச்சிட்டார்கள். பெரிய அளவு ஊழல் நடந்து போச்சு, இனிமே இவங்கிட்ட நாடும் இருக்க வேணாம் ராணுவமும் இருக்க வேணாம், இந்த யுத்தத்தை நிறுத்திட்டு இவனை பாத்தி விட்டுருவோம் அப்படின்னு போர்க்கொடி தூக்கி கிளம்பி போறார்கள். ஏது உள்ளூருக்குள்ளே ரவுண்ட் அடிக்கிறார்கள் ரஷ்ய ஆதரவாளர்கள், அமெரிக்க ஆதரவாளர்கள். அமெரிக்கா கண்ட்ரோல்ல ரைடு நடந்துகிட்டு இருக்கு. உக்ரைன் நாடே இல்லாம ஆயிப்போச்சா இப்ப. ஜெலன்ஸ்கியவே விசாரிச்சாங்க அப்படிலாம் நம்மளே விரிவா பார்த்தோம். இந்த லட்சணத்துலதான் இவர் பிரிட்டன் போய் இப்படி பண்ணல. அமெரிக்கா தல்பக்குக்கு யாரு, அதாவது உக்ரைனோட முன்னாள் கூட்டுப்படை தளபதி இந்த தூக்கிட்டு வேற ஆளை போட்டாரு. அவரு உக்ரைனால ஜெயிக்கவே முடியாது, ரஷ்யாவை தோக்கடிக்கவே முடியாது, ரஷ்யா வலுவா இருக்கு, ஜெலன்ஸ்கி மேற்கொண்டு இப்படி போகும்போது ஆட்டோமேட்டிக்கா உக்ரைன் ராணுவமே இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் நாடு இருக்கு இல்லைன்னு சொல்லவே தேவையில்ல, அவர்கள் ஃப்ரீயாவே நடந்து வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவார்கள். அதுக்கு முன்னாடி நம்ம நிறுத்திக்கிறதா உக்ரைனுக்கு நல்லது. ஆனா ஜெலன்ஸ்கி கேட்க மாட்டார் அப்படின்னு போட்டு விட்டார். என்னடா அது இவ்வளவு நாள் இந்த மனுஷன் பேசவே இல்லையே இப்ப பேசுறாரு அப்படின்னா கட்டாயம் அமெரிக்கா பின்னாடி இருக்கும். இப்படி இவர் சொல்றது மூலியமா ஏற்கனவே பாதி பேர் தப்பிச்சோம் பொழைச்சோம் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. ஏது ராணுவத்தை விட்டு ராணுவ வீரர்கள் மீதி பேர் இருந்தாங்கல்ல, அதுல ஒரு பாதி பேர், அந்த பாதியில ஒரு பாதி பேர் முன்னாள் கூட்டுப்படை தளபதி பின்னாடி அழிச்சு வந்துட்டா ஒண்ணுமே பண்ண முடியாதே, முடிஞ்சே ஜோலி, செத்தான் துரோகி அப்படிங்கிற மாதிரி ஜெலன்ஸ்கியை தூக்கி வீசிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு பேட்டர்னை அமெரிக்கா சொருக ஆரம்பிச்சிருச்சு. இந்த பேட்டர்ன் அமெரிக்காவுக்கு தெரிஞ்சதும் பிடிச்சதும் ஆச்சு. அதனால இது ஏறக்குறைய ஹிட் அடிச்சிடும்.
இந்த பக்கம் ரஷ்யா தன் பங்குக்கு தங்களோட ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்துறார்கள். அமெரிக்கா தன் பங்குக்கு தனக்கு தெரிஞ்சு பிடிச்சமான சகுனி வேலையை வெளிப்படுத்த ஆரம்பிக்குது. இதுக்கு நடுவுல தான் இந்த ஆள் காமெடி பண்ணிட்டு பிரிட்டனுக்கு ஒரு கூட்டத்தை அனுப்பி அங்க இருந்து ஸ்டேட்மெண்ட் விட வச்சிருக்காரு. பெருசா பயனளிக்காது. இந்திய வருகைக்குள்ள இந்த யுத்தத்துக்கான ஒரு டிராஃப்டாச்சும் ரெடி ஆகும். இல்ல வந்துட்டு போனதுக்கு அப்புறம் கையெழுத்தே போட்டு முடிப்பார்கள் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு உள்ள நிலைமை.